ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்கில் அமேசான் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் ஆயிருக்க டெல் மீ சாஃப்ட்லி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரொமான்டிக் ட்ராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கலாம். நம்ம ஹீரோயின் பேர் பார்த்தீங்கன்னா கமிலா. அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பியாங்கோ பிரதர்ஸ் 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க திரும்பி இவங்க லைஃப்ல வராங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கோச்சரா வராங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வாழ்க்கை திருப்பி தலைகீழா மாறுது. அப்படி அவங்க 2 பேர் யாரு, நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் என்ன, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா ஸ்டோரி பாட்ட சொல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பாட்டை எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அவர் ஃபால்ட் யுவர் ஃபால்ட்னு படம் பார்த்திருப்போம். அதே ரைட்டர் எழுதின புக் அடிப்படை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் நம்ம ஹீரோயின் எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்க காமிச்சிருக்க அந்த லவ் ஸ்டோரியும் சரி, அதுல வர கான்ஃபிளிக்டும் சரி, ஓரளவு நீட்டாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. படத்துல அடல் கண்டென்ட் இருக்கு, அதுவும் ஓரளவு நீட்டா இருக்கு. டெக்னிக்கலி படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான் எழுதி எடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு சில இடத்துல ப்ரெடிக்டபிளா இருந்தாலும் ஓவராலா பார்க்கும்போது டீசென்டான படமாவே இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்க. மொத்தத்தில் இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. படத்தில் அடல் கண்டென்ட் இருக்கு, ஸோ ஃபேமிலியோட ட்ரை பண்ணாதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.